சென்னையிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் வரை புதிய வழித்தடத்தில் புதிய ரயிலை இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்குது. இதுவரை சென்னையிலிருந்து ஜோத்பூருக்கு இந்த ஒரு வழித்தடத்தின் வழியாக ரயில்கள் சென்றது கிடையாது. தற்போதுதான் சிறப்பு ரயில்கள் செல்கிறது. மேலும் இதுவரை இல்லாத ஒரு புதிய இணைப்பாக வாரத்தில் 5 நாட்களுக்கு இனிமேல் சென்னையிலிருந்து ஜோத்பூருக்கு செல்ல முடியும். அந்த ஒரு வகையில தான் இந்த ஒரு புதிய ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெற்கு ரயில்வே சார்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோத்பூருக்கு வாரத்தில் 5 நாட்கள் இயங்கும் வகையில் ஒரு புதிய ரயிலை இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் சார்பாக ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரயில் செல்லக்கூடிய இந்த ஒரு வழித்தடத்தின் வழியாக இதுவரை எந்த ரயிலும் சென்றது கிடையாது. சென்னையிலிருந்து 3 ரயில்கள் ஜோத்பூரை இணைக்கின்றது. அந்த 3 ரயில்களுமே வெவ்வேறு வழித்தடங்கள் தான் செல்கிறது. திருச்சியிலிருந்து ஜோத்பூர் செல்லக்கூடிய ஹம்சஃபர் ரயில் போபால், சவாய் மதோப்பூர், ஜெய்ப்பூர் வழியாக செல்கிறது. அதே போலவே சென்னை எழும்பூரிலிருந்து ஜோத்பூர் செல்லக்கூடிய ரயில் இந்த வழித்தடத்தோட ஒரு 75% வழித்தடத்தை கவர் பண்ணுது. ஆனாலும் நம்ம குறிப்பிடப்பட்ட போற இந்த ஒரு ரூட்டை பாத்தீங்கன்னா அது கவர் பண்ணவே கிடையாது. வதோதரா, அகமதாபாத், மார்வார் வழியாக ஜோத்பூருக்கு செல்கிறது சென்னை எழும்பூர் ஜோத்பூர். அதே போலவே மன்னார்குடி ஜோத்பூர் ரயிலானது போபால், உஜ்ஜைன், சவாய், ஜெய்ப்பூர் வழியாக அந்த ரயில் ஜோத்பூருக்கு செல்கிறது. ஆனால் இதுவரை சம்தாரி ஜங்ஷன், பில்தி இந்த ஒரு வழித்தடத்தின் வழியாக நேரடி ரயில் சேவை என்பது சென்னையிலிருந்து கிடையாது. இந்த ஒரு வழித்தடத்தை சர்வ் செய்யும் வகையில தான் இந்த ஒரு புதிய ரயிலை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. மேலும் இதுவரை வாரத்தில் 3 நாட்களுக்கு, அதுவும் 2 நாட்களுக்கு தான் சாதாரண ரயில், ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிரீமியம் வகையிலான ஹம்சஃபர் ரயில், இவ்வாறு வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டுமே நேரடி ரயில் இருந்த ராஜஸ்தானின் ஜோத்பூருக்கு இனிமேல் வாரத்தில் 5 நாட்களுக்கு நேரடியாக சென்னை சென்ட்ரல் இருந்து பயணிக்கலாம். அந்த ஒரு புதிய ரயில் தான் ட்ரெயின் நம்பர் 20625 20626 சென்னை சென்ட்ரல் பகத் கி கோத்தி வீக்லி 5 டேஸ் ரன்னிங் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரலில் இருந்தும் சரி, ஜோத்பூரில் இருந்தும் சரி, வாரத்தில் 5 நாட்களுக்கு இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா அதுல 2 நாள் மட்டும் இந்த ரயில் ஓடாது, மீதமுள்ள 5 நாட்களுமே ஓடும். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோத்பூர் வரை சுமார் 2351 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பயணிக்க இருக்குது. சென்னை சென்ட்ரல் இருந்து எந்தெந்த 5 நாட்கள் இயக்க இருக்கிறாங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 5 நாட்களும் சென்னை சென்ட்ரல் இருந்து ஜோத்பூர் மார்க்கத்தில் இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல மட்டும் சென்னை சென்ட்ரல் இருந்து இயக்கப்படாது. அதே போலவே ஜோத்பூரில் இருந்து ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 5 நாட்களும் இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஜோத்பூரில் இருந்து செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல இயங்காது. இந்த ஒரு முறையில் தான் வாரத்தில் 5 நாட்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:45 மணிக்கு புறப்படக்கூடிய ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் 3வது நாள் மதியம் 12:30 மணிக்கு ராஜஸ்தான் பகத் கி கோத்தி சென்று சேரும். மறுமார்க்கத்தில் பகத் கி கோத்தியில் இருந்து காலை 5:30 மணிக்கு புறப்படக்கூடிய சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் இரவு 11:30 மணிக்கு வந்து சேரும். மொத்தமாக ஒரு 40 மணி நேரத்தில் இந்த ரயில் சென்னை சென்ட்ரல் இருந்து ஜோத்பூருக்கு சென்று சேருது. இதற்கான முதன்மை பராமரிப்பு என்பது தெற்கு ரயில்வேயோட சென்னை சென்ட்ரல் தான் நடைபெற இருக்குது. இதற்கான 2ஆம் பராமரிப்பு ஜோத்பூரின் பகத் கி கோத்தியில் நடைபெறும். முதல் நாள் மதியம் 12:30 மணிக்கு செல்லக்கூடிய அந்த ரயில் மீண்டும் மறுநாள் காலை 5:30 மணிக்கு தான் புறப்படும். அந்த இடைவெளி நேரத்தில் தான் இந்த ரயிலுக்கான 2வது பராமரிப்பு பகத் கி கோத்தியில பிட்லைன்ல பண்ண போறாங்க. இந்த ரயிலோட பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 AC 2 டயர், 4 AC 3 டயர், 4 AC 3 டயர் எக்கனாமி, 6 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், ஒரு SLR, ஒரு EOG சேர்த்து மொத்தமாக 22 LHB வகையிலான பெட்டிகளுடன் இயக்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. மேலும் இந்த ரயிலுக்கு சென்னை சென்ட்ரல் முதல் ஜோத்பூர் வரை எந்தெந்த நிறுத்தங்கள் வழங்கி இருக்கிறாங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து சூலூர்பேட்டா, கூடூர், நெல்லூர், ஒங்கோல், விஜயவாடா, கம்மம், வாராங்கல், பாலார்ஷா, சந்திராபூர், வார்தா, தாமன்கான், பட்னேரா, அக்கோலா, மல்காபூர், புசவல், ஜால்கன், நாந்தர்பர், உத்னா, பாருச், வடோதரா, சபர்மதி, மகிசனா, பில்தி, ராணிவாரா, மார்வார், பின்மல், ஜலோர், சம்தாரி, லூனி ஜங்ஷன் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயில் ஜோத்பூரின் பகத் கி கோத்தி நிலையம் வரை செல்லும். முன்னதாக பகத் கி கோத்தியிலிருந்து தான் திருச்சிக்கு ஹம்சஃபர் ரயிலும் மன்னார்குடிக்கு வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த 2 ரயில்களுமே ஜோத்பூர் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. இப்படி நம்ம சென்னையில் சென்னை சென்ட்ரல், சென்னை எழும்பூர் இப்படி தனித்த நிலையமா இருக்குதோ அதே மாதிரி ஜோத்பூர் அண்ட் பகத் கி கோத்தி அப்படிங்கிற செப்பரேட்டான ஸ்டேஷன்ஸ். கடந்த 2024-2025 ஆண்டிற்கான IRTTC அதாவது இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஆனது ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. அதில் வடமேற்கு ரயில்வே ஜோத்பூர் கோட்டத்தின் சார்பாக ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. அதுதான் இந்த சம்தாரி, பில்தி வழியாக ஒரு ரயிலை நேரடியாக ஜோத்பூரிலிருந்து சென்னை வரை இயக்குவதற்கான ஒரு பரிந்துரை. அதற்கான பரிந்துரை அப்போது ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருந்த நிலையில் தெற்கு ரயில்வே சார்பாக இதற்கான ஒரு பரிந்துரை அனுப்பி தற்போது அதற்கு ஒப்புதல் வாங்கி இருக்கிறாங்க.
தற்போது இந்த சம்தாரி பில்தி இந்த வழித்தடத்தின் வழியாக தான் சிறப்பு ரயில்களை சென்னை சென்ட்ரல் மற்றும் மதுரை போன்ற பகுதிகளில் இருந்து ஜோத்பூருக்கு இயக்குறாங்க. இது ஒரு புதிய வழித்தடமாக கருதப்படுகிறது. கேட்ச் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதிய லைனா இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு வழித்தடத்தின் வழியாக புதிய ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டாங்க. இந்த ஒரு ரயிலை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து அகமதாபாத், சூரத் போன்ற பல்வேறு முக்கியமான நகரங்களை இணைத்து செல்ல போகுது. அகமதாபாத்தின் சபர்மதி ரயில் நிலையத்தின் வழியாக செல்வதன் மூலமாக இனிமேல் நேரடியாக அகமதாபாத் செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். அதே போல வடோதரா, உத்னா போன்ற நிலையங்களில் நின்று செல்வதன் மூலமாக இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சூரத் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அங்கே நிறுத்தம் வழங்கவில்லை. மேபி உத்னா ஜங்ஷன்ல ஸ்டாப்பிங் கொடுத்திருக்காங்க. சென்னையிலிருந்து ஜோத்பூருக்கு தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ரயில்வே அமைச்சருக்கு முன்வைத்த நிலையில் தற்போது வாரத்தில் 5 நாட்களுக்கு ரயில்கள் இயக்குவதற்கு ரயில்வே அமைச்சர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். சென்னையிலிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி போன்ற பல்வேறு ரயில்கள் இயங்கினாலும் இதுவரை ஜோத்பூருக்கு என்று எந்த ஒரு தினசரி ரயிலோ வாரம் மும்முறை ரயிலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முதன்முறையாக வாரத்தில் 5 நாட்களுக்கு சென்னையிலிருந்து ஜோத்பூரை இணைக்கும் வகையில் ஒரு புதிய வழித்தடத்தில் ரயில் இயங்க இருக்குது. இந்த ரயில் சேவை துவங்கப்படும் தேதியை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க. தற்போது இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு ரயில், வாராந்திர சிறப்பு ரயில் பாத்தீங்கன்னா தெற்கு ரயில்வே சார்பாக இதே நேரத்தில் இரு மார்க்கத்திலுமே இயக்கிட்டு இருக்காங்க. அந்த ரயில் ஜூலை மாதம் துவக்க வரை இயங்க இருக்குது. மேபி அதன் பிறகு துவங்க இருக்கிறாங்களா அல்லது அதற்கு முன்பாக துவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றிய தகவல்களை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க. தற்போது இதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். Thanks for watching.